சார். இனியா இதுல நீ தலையிடாத, நகரு. அகில் சார், முதல்ல கையை கீழே இருக்குங்க. நகருடி. அகில் சார், நான் கையை கீழே இறக்க சொன்னேன் உங்களை. இனியா என்ன கோவப்படுத்தாத, ஒழுங்கா நகரு. உங்களை நான் கையை கீழே இறக்க சொன்னேன். இனியா. பிரசாந்த் சார், ரொம்ப கொந்தளிக்காதீங்க. என்ன இனியா நீ நகரு, நான் பாத்துக்கிறேன். என்ன அப்ப என்னை மீறி நீங்களாம் சண்டை போட்டுருவீங்க அப்படித்தானே? சொல்லு மாமா, என்னை மீறி அவரை நீ அடிச்சிருவியா? என்ன இனியா என்கிட்ட கத்திட்டு இருக்க? நானா ஃபர்ஸ்ட் சண்டை போட்டேன், அவங்க தானே என்கிட்ட சண்டைக்கு வராங்க. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக நீ குறுக்க பேசுற? இனியா நான் உங்க 3 பேரும் காருக்கு போக சொன்னேன். அகில் சார், இனியா நான் சொல்றேன், கையை கீழே இறக்குங்க. நீங்க 3 பேர் காருக்கு போங்க, நாங்க வரோம். இனியா. பிரசாந்த் சார், அதான் நாங்க சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் நீங்க காருக்கு போங்க, பின்னாடியே நாங்க வரோம். பிரீத்தி நீங்களா எங்க போறீங்க? மாமா இப்பதானே சொன்னேன், நீ உன் காருக்கு போ. கார்த்திக் சார், உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? காருக்கு போங்க. இனியாமா. என்ன இன்னும் காருக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னேன்ல, நீங்க காருக்கு போங்க, நாங்க வரோம். சரி சரி சரிம்மா, கோவப்படாத, நாங்க காருக்கு போறோம், நீங்க வாங்க. ம். இனியா. என்ன சார், உங்க 2 பேருக்கு தனியா சொல்லணுமா? காருக்கு போங்க, வரோம்னு சொன்னேன். டேய் வாங்கடா போலாம், அவளை கத்த விடாதீங்க. சே ஒரு அடியாவது அடிச்சிருக்கணும்டா அவனை. சரிடா விடுங்க, வாங்க போலாம். மாமா நீ உன் கார்ல வா, நாங்க அவங்க கார்ல வரோம். வீட்டுக்கு வா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம், சரியா? சரி. இனியா, நம்ம மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தோம், இங்க பெரிய போர்க்களமே நடந்திருக்கும்டி. எனக்கு தெரியும்டி, அதனால தான் நான் வந்து குறுக்க நின்னேன். என்ன இனி இவங்க இவ்ளோ கோவப்படுறாங்க? அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பா இருக்குல்ல, அதான். சரிடி பா போலாம். பா போலாம். ஹலோ சொல்லுடா சக்தி, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யா இட்ஸ் குட். ஓகேடா, எப்போ ரிட்டர்ன் வரதா இருக்க? வருவேன்டா, மேபி நெக்ஸ்ட் மந்த். ஓகேடா, அப்புறம் இளமாறன் அங்கிளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா? நிறையவே கேப்சர் பண்ணிட்டேன்டா, இன்னும் ப்ரூஃப் மட்டும்தான் வேணும். என்னடா சொல்கிற? இன்னும் 2 டேஸில் உனக்கே புரியும். சக்தி எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு, என்ன சொல்கிற? அதான்டா நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 2 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணு. சரிடா, எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக விசாரி, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஓகேடா, டோன்ட் வெரி, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, டேக் கேர், பாய். ஓகேடா, பாய். See you soon. யாடா, see you soon. இளமாறன் அங்கிள், நீங்கள் இத்தனை நாள் மறைச்ச விஷயத்த இன்னும் 2 நாளில் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். தென் யுவர் பிளே இஸ் வெரி நைஸ் அங்கிள். வெயிட் அண்ட் வாட்ச், இந்த சக்தியோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க. இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா அரவிந்த் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கவர்கிட்ட நான் எப்படி உண்மையெல்லாம் புரிய வைக்க போறேனோ தெரியல. நான் தப்பு பண்ணலங்கிறத கண்டிப்பா அவருக்கு நான் நிரூபிச்சே ஆகணும். கண்டிப்பா அவர் என்ன புரிஞ்சு பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி என் கல்யாண வாழ்க்கை இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் நான் ரொம்ப ஆசைப்பட்ட அரவிந்தே கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற சந்தோஷம். ஆனா அதே இன்னொரு பக்கம் அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரா, நான் எப்படி உண்மையெல்லாம் நிரூபிக்க போறேங்கிற வழியோட ஒரு வாழ்க்கை. அக்கா, ஹலோ பவி அக்கா. இவன் என்ன கண்ணை முழிச்சு வச்சுட்டே கனவு கண்டுட்டு இருக்கா? ஏ பவி. சொல்லுடி, எப்போ வந்த? கடவுளே, நான் உன்னை இதோட 4-5 தடவை கூப்பிட்டுட்டேன். நீ பாட்டுக்கு சில மாதிரி நின்றுட்டு இருக்க, பகல்லே கனவு கண்டுட்டு இருக்கியா? இல்லடி, அதெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? சும்மா தாண்டி வந்தேன், நீ தனியா நின்றுட்டு இருந்த, அதுவும் சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சேச்சா, அதெல்லாம் இல்லை, நான் நல்லா தாண்டி இருக்கேன். நிஜமா தான் சொல்றியா? நல்லா தான் இருக்கியா? ஆனா உன் மூஞ்சி ஏதோ வாட்டமா இருக்க மாதிரி இருக்கு. என்னக்கா, உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? சேச்சா, அதெல்லாம் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எங்கடி கூப்பிடுற? அக்கா, என்ன எங்க போறதுன்னு கேக்குற? உனக்கு இன்னும் கொஞ்ச நாளையில கல்யாணம் ஆக போகுது. ஆமா, கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு இதுக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? ஐயோ பவி, கல்யாணம் ஆக போகுதுன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்கடி, நிறைய ட்ரெஸ் எடுப்பாங்க, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வாங்குவாங்க, தெரியுமா தெரியாதா உனக்கு? ஓ அப்படியா, அதெல்லாம் வாங்கணுமா? ஏன் மென்டல், அதெல்லாம் வாங்கணுமாலாம் கேட்காது, அதெல்லாம் கண்டிப்பா வாங்கிட்டு போகணும். என்கிட்டயே நிறைய ட்ரெஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்கு, அப்புறம் எதுக்கு வாங்கணும்? உனக்கு ஒண்ணுமே தெரியல, நானே சொல்றேன் கேளு. சரி சொல்லு. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. சரிடி கேளு. நீ பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? பதில் சொல்லு பவி. 23 வருஷம் ஆகுது. இந்த 23 வருஷமும் நீ எங்க இருந்த? என்னடி என்னை வச்சு கலாச்சிட்டு இருக்கேன் என்ன? பவி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்றீ. சரிடி, 23 வருஷமா இதே வீட்டில் தான் இருக்கேன், அதுக்கு என்ன? அப்போ நீ பிறந்ததுலேருந்தே இந்த வீட்டில் தான் இருக்க 23 வருஷமா? ஆமா, அதுக்கு என்ன போ? அப்போ நீ பிறந்ததுலேருந்து இதே வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீடு உன்னை பொறுத்த வரைக்கும் பழைய வீடு, அப்படிதானே? எது பழைய வீடா? என்னடி சொல்ற? ஆமா, உன்னை பொறுத்த வரைக்கும் பழைய வீடு தானே. நீ பிறந்ததுலேருந்து இதே வீட்டில் தான் இருக்க அப்படின்னா இது பழைய வீடு தானே, இதுன்னு உனக்கு புது வீடா? என்ன இருந்தாலும் 23 வருஷத்துல எவ்வளவோ ஆல்ட்ரேஷன்லாம் அந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கோண்டி. ஸோ புது வீடு மாதிரி தான் நம்ம வீடும். என் மக்கு நான் அப்படி கேட்கல. நீ பிறந்ததுலேருந்தே இதே இடத்துல தானே இருக்க, அப்போ இந்த இடம் உனக்கு பழைய இடம் தானே? ஆமாம், நீ சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எனக்கு பழைய இடம் தான். அப்போது நீ மாமா வீட்டுக்கு இப்போ போக போகிற, அது உன்னோட புது வீடு அப்படிதானே? அது புது வீடு இல்லடி, புகுந்த வீடு. ஏதோ ஒரு வீடு. நீ போக போறியா இல்லையா? ஆமாம், போக போகிறேன். இப்போ நம்ம அரவிந்த் மாமா வீட்டில் இருக்கிற எல்லாமே உனக்கு புதுசு தானே? ஆமாம், புதுசு தான். சரி, உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ எங்கே வச்சிருக்க? என்னோட திங்ஸ்லாம் என் ரூமில் வச்சிருக்கேன். அப்படி சொல்லக்கூடாது, பழைய வீட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லணும். சரிடி, பழைய வீட்டில் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே உன் பழைய வீட்டில் தான் இருக்கு. அப்போ வீடே பழசுனா உன் திங்ஸும் பழசு தானே. அப்போ பழசெல்லாம் அள்ளிட்டு உன் புது வீட்டுக்கு போவியா?
எது இதுல என்னடி லாஜிக் இருக்கு? நான் நிறைய ட்ரெஸ் போடாமலே வச்சிருக்கேன். சொல்லப்போனா நிறைய காஸ்மெட்டிக்ஸை நான் ஓப்பன் கூட பண்ணலடி. அப்போ அதெல்லாம் பழசுன்னு சொல்றியா? ஆமாண்டி, நீ எவ்வளவு புதுசான விஷயத்த வச்சிருந்தாலும் நீ வச்சிருக்க இடம் என்னமோ பழசு. ஸோ அதுவும் பழசு தான். அது எப்படி பழசாகும்? நான் இன்னும் போட கூட இல்லை, புதுசா அப்படியே வச்சிருக்கேன். பவி, நான் சொல்றது எனக்கு புரியுதா இல்லையா? நீ வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் புதுசு தான், ஆனா நீ வச்சிருக்க பிளேஸ் பழசு. நீ என்னடி பழசுங்கிற? என் ரூம் எல்லாம் நான் நல்லா கிளீனா தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி பழசெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன்டி. எக்ஸ்பீரி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவேன். இப்போ இருக்கிறது எல்லாமே என்கிட்ட புதுசு தான். சப்பா, உனக்கு நான் எப்படிதான் புரிய வைக்க போறேனோ தெரியல. என்னடி சொல்ற? இப்போ நீ புது வீட்டுக்கு போக போறல, அதனால எல்லாமே நீ புதுசா தான் வாங்கிட்டு போகணும். அப்ப நான் இப்போ வச்சு யூஸ் பண்றதெல்லாம் என்ன பண்றது? அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும். எதுக்கு நான் உன்கிட்ட கொடுக்கணும்? ஆமா, நீ தான் உன் புது வீட்டுக்கு போக போறல, அப்ப இந்த வீட்டுல உள்ளது எல்லாமே எனக்கு சொந்தமானது. ஹலோ மேடம், எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாது, உங்களுக்கும் கல்யாணம் ஆகும். அது எனக்கு ஆகும்போது பாத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்டுல உள்ளது எல்லாமே எனக்கு சொந்தமானது. எப்பா, நான் வெளியில போறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுறேடி. நான் இப்போ வெளியில போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் போலயே. சேச்சா, அப்படிலாம் இல்லை பவி, அவ்வளோ கொடுமைக்காரியெல்லாம் இல்லைனா. பார்த்தாலே தெரியுது. சரி வெட்டி கதையெல்லாம் விடாம வா போலாம். எங்க தாண்டி கூப்பிடுற? அதான் சொன்ன இல்லடி, வா ஷாப்பிங் போயிட்டு வரலாம். உனக்கு புதுசா எல்லாம் வாங்கணும்ல. இவள வா பவி, ப்ளீஸ் போலாம் வெளியில, எனக்கு போர் அடிக்குது. சரி ஓகே போலாம் வா. அப்பா, உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுக்கு நான் என்னென்னலாம் பேச வேண்டியதா இருக்கு. சரி வா போலாம். அப்பா, வீட்டுக்கு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் தானே நிம்மதியாவே இருக்கு. ஆமாண்டி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா கையால ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டா ஃபில் ஆயிடும். கவலைப்படாதேனியா, நான் இப்பதான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அம்மா, கௌதம் மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னிச்சு, எங்கடி காணும்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே இருக்கேன். பாவுண்டி கௌதம் மாமா எந்த தப்புமே பண்ணல. ஆனா இவங்க 3 பேர் எதுக்காக கோவப்படுறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இன்னுமா உனக்கு புரியல? அவங்க 3 பேருக்கும் கௌதம் மாமா பார்த்தா ஜெலஸா இருக்கு, அதனால சண்டை போடுறாங்க. இதுல என்னடி ஜெலஸ் ஆகிறதுக்கு இருக்கு? கௌதம் மாமா எவ்வளவு ஜாலியான டைப்பு. இதெல்லாம் நமக்கு தெரியும் இனியா, ஆனா அவங்க 3 பேருக்கும் தெரியாதுல்ல. அவங்களுக்கு புரியலன்னா கேட்கணும் பிரீத்தி. அதை விட்டுட்டு இப்படியா சண்டை போடுவாங்க? அவங்க 3 பேரும் சண்டை போடுறது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது இனியா, சொல்லப்போனால் எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க 3 பேர் இடத்துல இருந்து பாரு இனியா, அவங்க 3 பேரும் எதுக்காக சண்டை போட்டிருப்பாங்கன்னு உனக்கே புரியும். இல்லடி, என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்க மேல தப்பு இருக்கு. அவங்க சண்டை போட்டது தப்பு தான். அதுவும் கௌதம் மாமாவை அடிக்க கை உங்கினதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதை டைரக்டா கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படியா சண்டை போடுவாங்க? இனியா, நீ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இருந்து திங்க் பண்ணி பாக்குற. என்ன வீணா சொல்ற? ஆமாண்டி, நீ ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் யோசிக்கிற. அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவங்க 3 பேரும் இன்னைக்கு கௌதம் மாமா கிட்ட சண்டை போட்டதுக்கான ரீசன் எங்க நம்மளை இழந்துருவாங்களோங்கிற பயத்துல தான். அதை ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. என்னடி பேசுற? அதுக்கு இதுக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? ஒரு நிமிஷம் நல்லா திங்க் பண்ணி பாரு இனியா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வேற ஒருத்தவங்க கூட க்ளோஸா பேசினா உன்னால அதை ஏத்துக்க முடியுமா? வினோ, நீ சொல்றதுல எனக்கு புரியுது வினோ. நம்ம ஆனா அந்த மீனிங்ல கௌதம் மாமா கிட்ட பழகல. இப்பவும் நான் சொல்றேன், நம்ம மேல அவங்க 3 பேருக்கும் எந்த ஒரு கோவமும் இல்ல. அவங்க கோவம் எல்லாமே கௌதம் மாமா மேல மட்டும்தான். அதுதான் நானும் ஏன்னு கேக்குறேன். அவங்களுக்கு சொந்தமான விஷயம் அவங்களுக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, புரியுதா? இனியா, பிரீத்திமா. இனியா, கௌதம் மாமா வந்துருச்சுடி. சரி வா வெளில போலாம். மாமா, நான் உன்னை டேரக்டா வீட்டுக்கு தானே வர சொன்னேன், எங்க போயிட்டு வர? அவசரமா ஃபேக்டரிக்கு போக வேண்டியது இருந்துச்சுனியா, அதான் போயிட்டு வந்தேன். சரி மாமா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதான் உங்களை சேஃபா உங்க கம்பெனி சிஓ வந்து இறக்கி விட்டாங்களே, அதனால தான் கால் பண்ணல. சரி, நீங்க சேஃபா தான் போயிருப்பீங்கன்னு. ஹலோ என்னடி? நாங்க சேஃப்டியா வந்துட்டோமா இல்லையான்னு கேட்கறதுக்காக கால் பண்ண சொல்லல. உன்னை டைரக்டா வீட்டுக்கு வர சொன்னா நீ பாட்டுக்கு ஃபேக்டரிக்கு போயிருக்க எங்ககிட்ட சொல்லாமலே. அதனால தான் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம். ஓ வினோ, என்னடி இவ்வளவு தெளிவா பேசுற? நீயே வளர்ந்துட்டல சண்டை போடுற அளவுக்கு, அப்ப நான் வளர மாட்டேனா? என்னடி இப்பவும் நான் தப்பு பண்ண மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? உங்க சிஓ தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, நான் எங்கேயாவது சண்டைக்கு போனேன்னா? சரி மாமா, அவங்களே சண்டை போட்டதா வச்சுக்கலாம். அவங்க தான் ஏதோ தெரியாம சண்டை போடுறாங்கன்னு உனக்கு தெரியுது. அது தெரிஞ்சு நீ எதுக்காக சண்டைக்கு போன? என்ன நீ லாஜிக்கே இல்லாம பேசுற? ஒருத்தவங்க என்ன அடிக்க வராங்கன்னா நான் உங்ககிட்ட அடி வாங்கிட்டா நிக்க முடியும்? உன்னை அடி வாங்கிட்டுலாம் நிக்க சொல்லல மாமா, நான் தான் உனக்கு முன்னாடி நிக்கிறல்ல, தெரியுதுல. அப்புறம் எதுக்காக நீ சண்டைக்கு போற? அவங்க என்னை மீறியெல்லாம் உன் மேல கை வச்சிட மாட்டாங்க. நான் தான் நடுப்புற நிக்கிறல்ல, அப்புறம் எதுக்காக நீயும் எகிர்ன? இப்ப என்னடி, நானே ஒத்துக்கிறேன், எனக்கும் கோவம் வந்துச்சுதான். நானும் அவங்க கிட்ட சண்டை போடணுங்கிறதுக்காக தான் எகிர்னேன். ஏன் மாமா, எதுக்காக நீ சண்டை போடணும்னு நினைச்ச? பின்ன என்னடி, அவங்க 3 பேர் உங்களுக்கு யாரு? அவங்க எதுக்காக உங்களை வாடிப்படின்னு கூப்பிடணும்? இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? மாமா, நாங்க ஒர்க் பண்ற கம்பெனிக்கு அவங்க தான் பாஸ். அவங்க எவ்வளவு பெரிய ஜில்லாவுக்கு வேணாலும் பாஸா இருந்துட்டு போட்டோம். அதுக்காக மரியாதை இல்லாம போடி வாடின்னு உரிமையா பேசுவாங்களா? மாமா, நீ தப்பா சொல்ற. நான் என்னடி தப்பா சொல்றேன்? அவங்க ஒண்ணு எங்க மேல உரிமை எடுத்துக்கல, நாங்க தான் அவங்களுக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்கோம். வினோ, என்னடி பேசிட்டு இருக்க? சைலண்டாரு. இல்ல இனியா, இதுக்கு மேலே இதை சொல்லாம விட்டோம்னு வச்சுக்கோ, கௌதம் மாமா அவங்க 3 பேரையும் தான் தப்பா நினைச்சுப்பாங்க. நம்ம மேலதான் தப்பு இருக்குங்கிறத சொல்லிடணும். இல்ல வினோ, நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நாங்க பேசிக்கிறோம். இல்லடி, நீங்களாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நானே பேசிக்கிறேன். இனியா, பிரீத்தி, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வினோ, நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. ஆமா மாமா, அவங்கள வாடி போடின்னு சொல்றதுக்கான உரிமையை நாங்க தான் கொடுத்துருக்கோம். என்ன சொல்ற? எனக்கு புரியல. இன்னும் கிளியரா சொல்லணும்னா எங்களோட விருப்பத்தோட தான் அவங்க வாடி போடின்னு பேசுறாங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர? அவங்க இவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்து பேசுறது உங்களுக்கு விருப்பப்பட்டு தான், அப்படித்தானே? ஆமா மாமா, நாங்க விருப்பப்பட்டு தான் அவங்க அவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்து பேசுறாங்க. சரி, உனக்கு விருப்பம் இருக்கு, ஓகே. இனியா பிரீத்திக்கு என்ன? இனியா பிரீத்தி அமைதியா இருக்கீங்க? மாமா, அது வந்து
வாயை துறையினியா? மாமா அது வந்து வினோத் சொல்கிறது உண்மைதான் மாமா. அப்போ உங்களுக்கும் அவங்க வாடி பொடி பேசுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, அப்படி தானே? ஆமாம் மாமா, அவங்க எங்கள் பர்மிஷனோட தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீ அது பெருசாக எடுத்துக்காத. சரிம்மா, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, நான்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு கோச்சிக்காத. சேச்சா, இதில் என்னடாம்மா நான் கோச்சுக்கிறதுக்கு இருக்கு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் பேசலன்னு. நீங்கள் விருப்பப்பட்டு உங்களோட பெர்மிஷனோட தான் அவங்க பேசுகிறாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாண்டி, நிஜமாக தான் சொல்கிறேன். சாரி ஆமா பிரீத்தி, நிஜமாக தான் சொல்கிறேன். மாமா என்ன நீ என்கிட்ட சாரிலாம் கேட்டுட்ருக்க? எதுக்கு இப்போ சாரி கேட்ட? இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட பெர்மிஷனே இல்லாமல் தான் உங்களை வாடி பொடின்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து தான் வாடி பொடின்னு கூப்பிட்டுருக்காங்க. அது தெரியாமல் நான் தான் முட்டல் மாதிரி சண்டை போட்டுட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நானும் வாடி பொடின்னு கூப்பிட மாட்டேன். மாமா ப்ளீஸ், நான் தான் சொன்னேன்ல, தயவு செஞ்சு கோச்சிக்காத மாமா, புரிஞ்சுக்கோ எங்களை. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ அவங்கள. இன்னமும் நீங்களா சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்களா நல்லாவே வளர்ந்துட்டீங்க. வினோ பாத்தியா, இதுக்கு தான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொன்னேன். இனியா நான் பண்ணதுல என்னடி தப்பு இருக்கு? உண்மை எனக்கு இருந்தாலும் தெரியதானே போகுது. வினோ அமைதியாக இரு வினோ. என்னடி ஆளாளுக்கு என்ன அமைதியாருன்றீங்க? நம்ம 3 பேரோட விருப்பத்தோட தானே அவங்க நம்ம கிட்ட அப்படி பேசுறாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ தான் டேரக்டா அகில் சட்ட சொல்லிருப்பியே. என் பிரீத்தி நீயும் டேரக்டா பிரசாந்த் சட்ட சொல்லிருக்க மாட்டா? வினோ சைலண்டா இருடி. கௌதம் மாமா, ம் இங்க பாரு கௌதம் மாமா, உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சதுனால தான் நான் இவ்வளத்தையும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ எங்களை நம்புறது நம்பாம இருக்கிறது உன்னோட விருப்பம். அது மட்டும் இல்ல, அவங்க 3 பேரும் எங்களுக்கு பாஸ் மட்டும் கிடையாது, பர்சனலா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இதுக்கப்புறம் புரியுது வினோ. இதுக்கப்புறம் அவங்க விஷயத்துல நான் தலை போட மாட்டேன். மாமா இல்லை இனியா பிரீத்தி, வினோ சொல்றது உண்மைதான். அவ கரெக்டாக தான் சொல்றா. அவங்க உங்களுக்கு இவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க விஷயத்துல நான் தலையிடக்கூடாது, அது ரொம்ப தப்பாயிடும். அது மட்டும் இல்லை இனியா, பிரீத்தி, வினோ 3 பேருக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் எப்போதுமே உங்களோட கௌதம் மாமா தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க சேடா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருந்தாலும் சரி, என்கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவீங்க. இப்போ வரைக்கும் நான் அதே கௌதம் மாமாவா தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா நான் வந்து நிற்பேன். நீங்க 3 பேரும் என்ன எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, ஆனா நான் உங்க 3 பேரையும் சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ அப்படிதான் பாக்குறேன். எப்போதும் என்ன ஆனாலும் இந்த கௌதம் மாமா உங்க கூட தான் இருப்பேன். எதுக்காகவும் நீங்க கலங்கக்கூடாது, சரியா? தேங்க்ஸ் மாமா. தங்க பூவே உன் கண்ணாலத்தான் என்னடி விட்டு அழுதுருவ போல. சரி வாங்க வெளியில போயிட்டு வரலாம். வெளியிலயா மாமா? வெளியில கூட்டிட்டு போறியா? ஆமா வினோ, நான் ஊருக்கு வந்ததுலேருந்து உங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போகல. வாங்க போலாம். மாமா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, பண்ணுவியா? என் வினோத் அவங்க கிட்ட இந்த கௌதம் இல்லைன்னு சொல்றதா? ரெக்வஸ்ட்லாம் இல்லை, ஆர்டர் போடுறாமா. மாமா நீ எப்போதும் போல வாடி போடி தங்கம் செல்லோனே கூப்பிடு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நீ அப்படி தானே மாமா எங்களை கூப்பிடுவ, அப்படியே கூப்பிடு. நீ யாருக்காகவும் உன்னை மாத்திக்க வேண்டாம் மாமா. இதை சொல்றதுக்கு தான் சொன்னியாடி? சரி ஓகே. கனி 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 ப்ளீஸ் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத கனி. கனி என்கிட்ட வந்துரு. சீனியர் வராரு, வெளிவிட்டுல நீ தள்ளடி. சீனியர் வராரு. குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் சீனியர் குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங். குட் மார்னிங் சீனியர். வா எவ்வளவு அழகா இருக்காருல சீனியர். சும்மா ரெடி, அவர் காதல் எது விழுந்துற போது. என்னடி அழகா இருக்காரு தானே சொன்னேன். அவரை பத்தி உனக்கு தெரியாதடி, அவருக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இருந்தா இருந்துட்டு போட்டோம், என்னோட கிரஷ் எப்போதுமே சீனியர் தான். இது மட்டும் அவர் காதல விழுகணும், ஓங்கி ஒரு அற விடுவாரு. அவர் அரைஞ்சா கூட நான் வாங்கிப்பேன்டி. அவ்வளோ கிரஷ் ஆடி அவர் மேல. குட் மார்னிங் சீனியர். மார்னிங். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங். டே எல்லாரும் சிகரெட் கீழே போடுங்க, அரவிந்த் ப்ரோ வராரு. குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது தம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ சீனியர், நாங்கள் போய் தம் அடிப்போமா? அதுவும் நீங்கள் இருக்க காலேஜில். அப்போ இவ்வளோ நேரம் என்ன வாயில் வச்சுருந்தீங்க? சீனியர் அது வந்து பேனா சீனியர், பேனாவை தான் வாயில் வச்சுருந்தோம், வேற எதுவும் இல்லை சீனியர். நல்லாவே சமாளிக்கிறீங்க. அது பேனாவாக இருக்க வரைக்கும் தான் உங்கள் உயிர் உங்கள்கிட்ட இருக்கும், புரிஞ்சுதா? புரிஞ்சுது சீனியர், புரிஞ்சுது. ப்ளீஸ் என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன செல்லம் இவ்வளோ அடம் பிடிக்கிற? மாமா என்ன உங்ககிட்ட கேட்குறேன், ஒரே ஒரு முத்தம் தானே, கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அசோக் ப்ளீஸ் என்ன விட்டுரு அசோக் ப்ளீஸ். என்னடி ஒரு முத்தத்துக்கே இவ்வளோ சினுங்கிற? உன்ன மாதிரி பல பொண்ணை பார்த்தவனா, ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இரு. அசோக் ப்ளீஸ் கிட்ட வராத ப்ளீஸ், எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்னடி ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் முத்தம் கொடுத்துருப்ப? அது மாதிரி நினச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போ. அசோக் ப்ளீஸ் அசோக் புரிஞ்சுக்கோ, நான் யாருக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்தது கிடையாது, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இங்க பாரு செல்லம், உன் விருப்பத்தோட அந்த முத்தத்தை நான் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அடம் பிடிக்காம டக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். நீ அப்படி கொடுக்காம இப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மச்சான் வருவான், முத்தம் இல்லை மொத்தமாகவே எடுத்துப்பான், உன்னோட விருப்பமே இல்லாமல். எப்படி வசதி? முத்தம் தரப்போறியா இல்லை மொத்தத்தையும் தரப்போறியா? அசோக் ப்ளீஸ் அசோக், நான் உன் காலில் கூட விழுகிறேன், நான் தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்னடி கிளிப்புளிக்க சொல்ற மாதிரி இவ்வளோ பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன்? சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. மயிலேனா இறக்க போட மாட்ட போல, புடிங்கிதான் எடுக்கணுமா? அசோக் ப்ளீஸ் அசோக் கிட்ட வராத ப்ளீஸ். நானும் உன் விருப்பத்தோட தான் அந்த முத்தத்தை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ தான் தர மாட்டேங்கிற, அதனால நானே எடுத்துக்கிறேன். அசோக் ப்ளீஸ் அசோக் என்னை விட்டுரு, உன் காலில் கூட விழுகிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ்.
என்னடி ஒரு முத்தத்துக்கா இவ்வளோ படம் காமிச்சிட்டு இருக்கா? அசோக் எனக்கு பயமா இருக்கு அசோக், ப்ளீஸ் என்னை விட்டுரு, யாராச்சும் காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். டே பொறுக்கி, எவன் அவன்? சீனியர், என்னடா அந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கா? சீனியர், அது வந்து அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சீனியர். அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் லெசன் பத்தி. நீ பேசிட்டு இருந்ததை பார்த்தா லெசனை பத்தி பேசிட்டு இருந்த மாதிரி தெரியலையே. இல்ல சீனியர், நிஜமாவே லெசன் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். வேற எதுவும் இல்ல. இல்ல சீனியர், இல்ல வேற எதுவும் இல்ல. அவ என் ஃப்ரெண்டு தான். அப்புறம் எதுக்குடா அவ அழுதுட்டு இருக்கா? அது வந்து சீனியர், அவ ஆள் வந்து விட்டுட்டு போயிட்டானா, அதான் சொல்லி அழுதுட்டு இருக்கா. வேற எதுவும் இல்ல சீனியர், நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். என்னம்மா அப்படியா? இல்ல சீனியர், அது வந்து இங்க பாருடி, எதையாவது சொன்னேன்னு வை, கொன்னுடுவான் உன்னை. டேய், என்னடா அந்த பொண்ணை மிரட்டுற? சேச்சா இல்ல சீனியர், நான்லாம் எதுவும் மிரட்டல. என்னமாச்சு, எதுக்கு அழுகுற? சீனியர் அது வந்து அது நீங்க யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. உன் கூட நான் நிக்கிறேன், நீ பயப்படாம சொல்லு. சீனியர் அது வந்து சீனியர் அசோக் தான் சீனியர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் கேட்குறான். ஐயோ சீனியர், அவ பொய் சொல்றா சீனியர், நான் அதெல்லாம் கேட்கல. அடைச்சி வாய முடுறா பொறுக்கி. ஏன்டா டேய், நீ எல்லாம் காலேஜ் வரலன்னு யாரு டால்டா? எதுக்குடா நீ எல்லாம் காலேஜ் வர? இந்த மாதிரி போற வர பொண்ணுங்களை எல்லாம் வம்புழுக்கிறதுக்கு தானே? இதுக்கு தான் உங்க அப்பா அம்மா உன்னை காலேஜ் சேர்த்து விட்டாங்களா? அதுவும் நான் இருக்கிற இடத்துலயே அந்த பொண்ணை வம்புழுக்கிறது இல்லாம பொய் வேற சொல்றியாடா பொறுக்கி நாயே. சீனியர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க சீனியர், நான் பொய்யெல்லாம் சொல்லல. டேய் வாய முடுறா பொறுக்கி. சீனியர், நிஜமாவே அவளும் நானும் லவ் பண்றோம். ஏன்டா டேய், ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எதுக்குடா இத்தனை பொய் சொல்ற பொறுக்கி? நீ என் கையில பிடிபட்டு இருக்கும் போதே இத்தனை பொய் சொல்றியடா, அப்போ உன்னை எல்லாம் சும்மா விட்டா நீ என்ன பண்ணுவ? சீனியர், நான் எந்த தப்பும் பண்ணல சீனியர், தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் சும்மா டீஸ் தான் பண்ணேன், வேற எதுவும் பண்ணல. இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர். ஏன்டா டேய் பொறுக்கி, இதே மாதிரி நீ எத்தனை பொண்ணை டீஸ் பண்ணிருப்ப, இதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட்டேன், நான் பண்ணதான் ரொம்ப தப்பாயிடும். சீனியர் ப்ளீஸ் சீனியர், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சீனியர். சீனியர் இவனெல்லாம் விடாதீங்க. முந்தா நாள் கூட என் ஃப்ரெண்டு கிட்ட இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டான், இன்னைக்கு என்கிட்ட நடந்துக்கிறான். நாளைக்கு கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை இதே மாதிரியே டீஸ் பண்ணுவான், இதே மாதிரியே பயமுறுத்துவான். தயவு செஞ்சு இவனை விட்டுறாதீங்க சீனியர். அரவிந்த் ப்ரோ, கன்னி சிஸ்டர் வந்துட்டு இருக்காங்க. ஹாய் கனி சிஸ்டர். ஹாய். ஹே கனி, குட் மார்னிங். ஹே குட் மார்னிங் டி. ஹலோ, என்ன கனி மேடம், உங்க ஃப்ரெண்டை விட உங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கும் போல. ஏ பவி ஓட்டாதடி. ஏ கனி, நான் உண்மையை தாண்டி சொல்றேன், நம்ம சீனியர் கூட இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்க மாட்டாங்க, உனக்கு தான் ரொம்ப பேர் இருக்காங்க. ஹா கலாச்சிரியா, இப்போ சந்தோஷமா? உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிற. சரி விடு. சரிடி, வா கிளாஸ் ரூம் போலாம். என்ன கனி, சீனியருக்கு விஷ் பண்ணாமலே கிளாஸ்க்கு போடுங்கிற? இப்போ என்னடி, சீனியருக்கு விஷ் பண்ணணும் அவ்வளவுதானே? அவர் போற வெளில நின்றுட்டு இருப்பாரு, விஷ் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போலாம். ஓகேவா? ஓகே. ஹலோ கன்னி சிஸ்டர், அரவிந்த் ப்ரோ லேப் கிட்ட ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன சண்டை போட்டுட்டு இருக்காரா? யார் கூட? தெரியல சிஸ்டர், ஏதோ ஒரு ஜூனியர் பையன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஏ பவி, சீக்கிரமா வா போலாம். ஏ கனி இருடி, கூல் நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஏ அங்க அரவிந்த் சண்டை போட்டுட்டு இருக்காரா, சீக்கிரம் வாடி போலாம். ஏ கனி, உனக்கு தான் சீனியர் பத்தி தெரியும்லடி, சீனியர் ஒருத்தவங்க கூட சண்டை போறாங்கன்னா அவன் ஏதாவது வேண்டாத வேலை பார்த்திருப்பான், அதுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. நீ ஃப்ரீயா விட பாத்துக்கலாம். ஏ இல்ல பவி, உனக்கு புரியல. ஆல்ரெடி அரவிந்த் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுவும் ஒரு கம்ப்ளைண்டா போனுச்சு, கண்டிப்பா அவர் சஸ்பெண்ட் தான். ஆமாடி, இது வேற இருக்குல்ல. சரி வா சீக்கிரமா போலாம். அரவிந்த் கனி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்ங்க கைஸ், எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் தான் பேசணும், பேசிடுறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் கைஸ், நிறைய பேர் நியூ ஸ்டோரியோட டைட்டில் சாங் பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நியூ ஸ்டோரியோட டைட்டில் பார்த்துட்டு அப்போ முதல் கனவு வந்து போட மாட்டிங்களா, முதல் கனவை கண்டினியூவாக போடுவீங்களா மாட்டிங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. முதல் கனவு கண்டினியூஸாக போயிட்டே தாங்க இருக்கும், டெய்லியுமே வந்து வீடியோ வந்துடும் முதல் கனவு. ஆனால் வந்து நம்மளோட தீராத காதல் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கூட வரலாம். டெய்லியும் வீடியோ கொடுத்துருவேன், முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, 3 மணிலேருந்து சர்வர் டவுன் தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. அதனால சரியாகவே வீடியோ எடிட் பண்ண முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு தீராத காதல் எபிசோட் கொடுக்க பார்க்குறேன். அதே போல் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து திருத்திப்பேன். ஆமாம் கைஸ், உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல இல்லை நெகட்டிவாக ஏதாவது தெரியுது அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். அதே போல் சண்டை வந்தப்போ வந்து கௌதம் கேரக்டர் வந்து நல்ல மாதிரியாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக கௌதம் கேரக்டர் வந்து ரொம்பவே நல்ல கேரக்டர். ஸோ நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், அது ஒரு பொசசிவில் வர சண்டை தான், அது வந்து ஒரு ஜெலஸில் வர சண்டை, எங்கே அவங்கள இழந்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால வர சண்டை தான். மற்றபடி வந்து இவங்க 3 பேரும் ரொம்ப நல்லவங்க தான், அதே மாதிரி கௌதம் மாமாவும் ரொம்ப நல்லவங்க தான். அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ், எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆமாம் கைஸ், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுங்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம முதல் கனவு சீரியஸ் ரொம்ப பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இல்லை சீரியஸ் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது வந்து ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் வியூஸ்லாம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ முதல் கனவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் நிறைய பேர் வந்து செகண்ட் ஸ்டோரி இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளே எதுக்காக செகண்ட் ஸ்டோரி எடுத்தீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. செகண்ட் ஸ்டோரி கொடுக்கலாமா வேணாமாங்கிறதையும் சொல்லுங்கள். டைட்டில் சாங்குக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே எதுக்காக செகண்ட் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு வேளை அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேண்டான்னு கூட சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட அதை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் கைஸ், இதை சொல்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்பவே தேங்க்யூ. மேலும் உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஸ்டோரிஸாக கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.